ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஓசிஐ கார்டு எடுக்கிறதுக்கு வந்துட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு இந்த செக்லீஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து என்னோடய சொந்த செக்லீஸ் இல்லை, இது வந்துட்டு எம்பசியோட செக்லீஸு. நீங்கள் இதை பார்த்துக்குங்க. இன்னொன்று, நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாசிட்டிவாகவும் பண்ணியிருந்தாங்க, நெகட்டிவாகவும் பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் நாட் ஈஸி ப்ரோ இந்த ஓசிஐ கார்டு எடுக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலி நாட் ஈஸி. பட் நான் நான் இந்த கார்ட்டை நான் எடுக்கிறப்ப நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன் எப்படி எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இதனால் வந்துட்டு நீங்கள் காசு கொடுங்க அதெல்லாம் நான் கேட்கல. நான் எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் எடுத்துக்குங்க அப்படின்னு. இன்னொன்று, இதில் கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டும் வந்துட்டு நம்மளுக்கு ஓசிஐ எடுக்க தேவையில்லை. ஸோ எது ரிலேட்டடோ அந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை ஓசிஐ எடுக்கிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஓசிஐ கார்டு கிடைக்கிறதுக்கு வெரி ஈஸி. அவங்க வந்துட்டு நம்மளுக்கு அப்ளை பண்ணுவோம், அங்கே போய்ட்டு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன்லாம் ஓகே இருந்துச்சுன்னா ஸோ அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம பே பண்ணிவிட்டு வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 மாதத்தில் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம கூப்பிடுவாங்களா. ஸோ இந்தமாரி வந்துட்டு நீங்கள் ஓசிஐ கார்டு ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து எடுத்து. ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு நம்ம எங்கே போய் எடுக்கிறது அப்படி தான் வந்துட்டு நான் உங்களை சொல்ல வந்தேன். ஸோ நாட் ஈஸி. அவர் சொன்ன மாதிரி நாட் ஈஸி தான். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி நம்ம இந்த டாக்குமெண்ட்லாம் போய் எடுக்கிறதுக்கு. ஸோ நான் இதில் இங்கே போயிடுங்க, இதை போய் எங்கே போயிடுங்க, நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓசிஐ அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சின்னாங்க இருக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, நன்றி, வணக்கம்.